இதோட அம்மனோட பார்வை இருக்குது. இது 8 கையம்மன் பேர்வை. அதோட யாரு என்ன செஞ்சிருக்காங்கன்றது அந்த அம்மனோட பார்வையில வந்து நல்லது கெட்டது பூராமே அந்த அம்மன் வந்து செஞ்சு எல்லாமே திருப்பதியா எல்லாம் பண்ணி கொடுக்கும். இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோலாம் வந்து பண்ணிருக்காங்க இல்லையா, இதுக்கான காரணம் என்னன்னா இந்த போட்டோ வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அதுல வந்து அவங்க என்ன குறை பண்ணியிருக்காங்க, இப்ப கடன் வாங்கிட்டு கடன் ஏமாத்திருக்காங்க, இல்ல 2 குழந்தைங்களை வச்சுட்டு புருஷனை விட்டுட்டு பொண்டாட்டி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி சில கெட்ட எண்ணத்தோட வரவங்களுக்கு இங்க வந்தீங்கன்னா நல்லவங்களுக்கு தீர்வு கொடுக்கும். இப்ப அந்த போட்டோ சொருவத்தினால அந்த போட்டோல இருக்கவங்களுக்கு என்ன நடக்கணும் அது கடவுளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஓகே. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு விரத்தில வந்து அந்த போட்டோ சொருவாங்க, அந்த கோபத்துல வந்து செய்வாங்க. அது வந்து கடவுள் கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட் தான், மனுஷனால எவனாலுமே முடியாது. ஓகே. ஆனா இவ்வளவு பேர் பண்ணிருக்காங்க, இது நடக்குதுன்றதுனாலதான் இதை செய்யறாங்க. இதுல நடக்கிறதுனால தான் நிறைய பேர் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு நிறைய பேர் வராங்க. ஓகே. அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஆமா, அமாவாசை பௌர்ணமி வரலாம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒருவேளை இந்த துணியை கட்டிட்டு போய் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்களா? சேர்ந்துருக்காங்க. சேர்ந்ததுனாலதான் வந்து பூஜை போறவங்க இது மாதிரி எல்லாம் செய்யறாங்க. சேர்ந்துட்டாங்க, இந்த துணியை கழட்டுருவாங்களா இல்ல எப்படி? அதெல்லாம் நாங்க வந்து அப்புறம் அந்த மாசம் முடியும் போது அதை எடுத்து எல்லாம் போட்டு எரிச்சிடலாம். ஓ, நீங்க தான் போட்டு எரிக்கணும்? ஆமா ஆமா. ஆனா உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க கட்டிட்டு போயிட்டீங்கன்னு. நீங்க 6 மாசம் கழிச்சு வருவீங்க, 1 வருஷம் கழிச்சு வருவீங்க, 2 வருஷம் கழிச்சு வருவீங்க. அதெல்லாம் எப்படி தெரியும்? ஓகே. அதனால மாசம் ஒரு முறை நீங்க கழட்டிட்டு எல்லாம் கழட்டிட்டு எல்லாம் முடிச்சிடலாம். ஓகே ஓகேண்ணா. இந்த பூசணிக்காய் எல்லாம் சொல்லுறாங்களா, அதெல்லாம் பூசணிக்காய் தான். அதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு யாருமே ஒரு உயிர் கொள்ளமாத ஒரு இருப்பாங்கல்ல, சில பேர் உயிரை நான் பலி கொடுக்க மாட்டேன்பாங்க. அவங்க அந்த பூசணிக்காவை கொண்டு வந்து அந்த பலியாக அதை சொல்லிடுவாங்க. ஓகேண்ணா. இன்னொன்னு, இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூட்டு, இந்த தகுடு இதெல்லாம் போட்டிருக்காங்களா, அதுக்கான காரணம் என்ன? அந்த பூட்டு எல்லாம் வந்து அதுதான் தீராத கேஸ். சரி சரி சரி. அதுக்காக தான் போட்டிருப்பாங்க. இந்த கேஸ், மண்ணு பிரச்சனை. இப்ப வீடு நீ 4-5 வருஷம் கட்டவே முடியாம கிடக்குது, அதனால அந்த வீடு கட்டிட்டாலிக்கே அந்த பூட்டு. அப்ப நீங்க வந்து பூட்டிட்டு போனவங்க நீங்க எடுக்க முடியாது. உங்க வேண்டுதல மட்டும்தான் அம்மனுக்கு கொடுக்க போறீங்க. நாங்க இதெல்லாம் எடுத்து இங்க மொத்தமா போட்டு வரலாம்.